என்னங்க, உங்க குழந்தைங்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல் போக போறாங்களா? பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? புரியுதுங்க. ஸ்கூல் போகும்போது எப்படி அடம் பிடிக்க போறாங்களோ, கிளாஸ் ரூம்ல எப்படி இருக்க போறாங்க, டீச்சர் சொல்றத லிசன் பண்ணுவாங்களா, மாட்டாங்களா? இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. உங்க குழந்தைங்க அழாம, அடம் பிடிக்காம ஸ்கூல் போறதுக்கு அவங்கள எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சில டிப்ஸ் குடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்டு விஷயம், உங்கள் குழந்தைங்க கிட்ட பாசிட்டிவாக பேசுங்க. அதாவது, பாப்பா, நீங்கள் இவ்வளோ நாள் யாருமே இல்லாமல் தனியாக விளையாடிட்டு இருந்தீங்கல்ல, இப்போது ஸ்கூல் போனதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அவங்க கூட ஜாலியாக விளையாடலாம். ஸ்கூலில் கலர் கலராக புக்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதில் நிறைய பிக்சர்ஸ் இருக்கும். அதை பற்றியெல்லாம் அவங்க மிஸ் சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு ஸ்டோரின்னா ரொம்ப பிடிக்கும்ல, ஸ்கூலில் டெய்லி நல்ல நல்ல ஸ்டோரியெல்லாம் மிஸ்ஸு சொல்லுவாங்க. அப்புறம் ட்ராயிங், பெயிண்டிங் இதெல்லாம் கூட சொல்லி தருவாங்க. அப்புறம் விளையாடுறதுக்கு நிறைய கேம்ஸும் சொல்லி கொடுப்பாங்க அவங்க மிஸ்ஸு. ஸ்கூல் போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாலியாக இருக்க போகுது, அம்மாவுக்கு தான் இங்கே போர் அடிக்கும். இப்படியெல்லாம் அடிக்கடி அவங்கக்கிட்ட பாசிட்டிவாக சொல்லி அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அப்புறம் என்ன, ஜாலியாக ஸ்கூல் போயிடுவாங்க. ரெண்டாவது விஷயம், கலர்ஸ்னால எப்போவுமே குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணும் இல்லையா? ஸோ அவங்கள ஷாப் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச கலரில் ஸ்கூல் பேக் வாங்கி கொடுங்க. அப்புறம் பென்சில் பாக்ஸ், கலர்ஃபுல்லான பென்சில்ஸ் இதெல்லாம் கூட வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு பிடிச்ச டிசைனில் வாட்டர் பாட்டிலும் வாங்கி கொடுங்க. இப்படி எல்லாத்தையுமே அவங்களையே சூஸ் பண்ண சொல்லி வாங்கி கொடுங்க. மூணாவது விஷயம், ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் அவங்கள புது ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் செஞ்சுங்கன்னா அவங்க ஜாலியாக அடம் பிடிக்காமல் அழாமல் ஸ்கூலுக்கு போக போகிறாங்க. அப்புறம் என்ன கவலை? ஆல் தி பெஸ்ட். இந்த பயனுள்ள தகவலை வழங்கியது நான் உங்கள் ஜாய்ஸ்.